மகிழ்ச்சி. அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அடிப்படை அ ம மக்கள் தொகை மக்களிலிருந்து வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த லெவல் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று முன்பு முழங்கிய முழக்கத்தை நோக்கியான பயணம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு செல்லுமா? இப்ப தலைவர் சமீபத்துல பேசுகிற பொழுது கூட சொன்னாங்க, நாங்க ஏன் எங்களை ஏன் துணை முதல்வர்ன்னு குறைத்து மதிப்பிடுகிறீர்கள்? எங்களுக்கு என்ன முதல்வருக்கான தகுதி இல்லையா என்று கேள்வி கேட்கும்போது தொண்டர்கள் எல்லாம் உற்சாகம் அடைந்தார்கள். அது எப்பொழுது எட்டும்? இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆரம்ப கால முழக்கங்களில் அதுவும் ஒன்று. அது வெறும் முழக்கமோடு மட்டுமல்ல, அதை களத்திலே செயல்படுத்தக்கூடிய வேலை திட்டங்கள் எங்கள் தலைவர் வந்து ஏற்கனவே செய்திருக்கிறோம். நம்ம மக்கள் நல கூட்டணி மூலியமா நம்ம வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி நம்ம வந்து குரல் எழுப்பி தான் நம்ம நின்னோம். அது வந்து இது ஒற்றை அஜெண்டாவோட இல்லை. இது வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கிறோம். திமுகங்கிற ஒரு கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி உருவாக்கிய ஒரு பெரும் பணி வந்து எங்களுடைய தலைவருக்கும் இருக்கிறது. எப்படி திமுகவுக்கு ஒரு ஒரு பலம் இருக்கிறதோ இந்த இந்தியா கூட்டணி உருவாக்குறதுல, தமிழகத்திலே மதச்சார்பு கூட்டணி உருவாக்குறதுல அது எங்கள் தலைவருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அப்ப அதை நம்ம பலவீனம் செய்ய முடியாது. இந்த சமயத்துல கூட்டணியிலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, கூட்டணி ஆட்சி பங்கு வேணும்னு அந்த சமயத்துல கேட்க வேண்டிய களம் நிலவரம் எங்களுக்கு இல்லை. ஆனா அந்த எங்களுடைய முழக்கங்கள், எங்களுடைய வந்து தேவைகள் அப்படியே தான் இருக்குது. நாளைக்கும் அது வந்து உயிரோட்டம் பெறலாம், நாளை மறுநாள் உயிரோட்டம் பெறலாம். இன்னைக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு வந்து மதவாத சக்திகள் இன்னைக்கு வந்து கால் ஊன்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் அஜெண்டா. இன்னைக்கு இவர்களை நாங்கள் ஒழிக்கணும். இதுக்கு இந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எங்களுடைய விதண்டாவாதம் பேசி கொண்டிருந்தோம்னா அவர்கள் அதை அசால்ட்டாக கால் ஊண்டு விடுறார்கள். அப்புறம் எதுலையுமே நாங்கள் பங்கு வைக்க முடியாது. அந்த முழக்கமே வெற்றி வீணாக போய்விடும். அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்குது. அதான் எடப்பாடி போன்றவர்கள் இன்னைக்கு வந்து களத்துல நின்று ஒவ்வொரு விதமான வந்து பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணி மீதும் எங்கள் தலைவர் மீதும் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய வந்து கட்சி விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக திராவிட மாடல் கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் இந்த குறைந்தபட்ச அஜெண்டா இருக்கணும். ஆரம்ப கட்டத்தில் அவர்களும் கேட்ட அங்கீகாரம் தான். இன்னைக்கு வந்து டிகேஎஸ் இளங்கோவன் போன்றவர்கள்லாம் பேசுகிற போது நாங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு கூட்டணியிலான பங்கு தருவோம் தவிர ஆனா கண்டிப்பா அதிகாரத்தில் எந்த விதமான பங்கு இல்லைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அது காலம், தேர்தல் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். எல்லாமே இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து தனி மெஜாரிட்டியோட நின்றவர்கள் வந்து தனித்துவமா நின்றவர்கள் இன்னைக்கு கூட்டணி சேருதான் நிக்கணுங்க நிர்பந்தம் இருக்குல்ல. நாளைக்கு வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வாக்கு வங்கி அதிகமா இருக்கிறப்ப நாளைக்கு வந்து அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அது அரசியல் களம் தான் முடிவு செய்யும், களம் தான் முடிவு செய்யும். இன்னைக்கு வந்து அவர் சொல்வதால வந்து அது பின்னோக்கி சொல்றோம்ல. இன்னைக்கு அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்றாரு. நாங்கள் இந்த நாள் வரை நாங்கள் வந்து கூட்டணியில் சேர்த்திருக்கிறோமே தவிர, ஆனால் கூட்டணியில் நாங்கள் அதிகாரம் பகிர்ந்தளிக்கல அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாப்ல. அது அவர்களுடைய கொள்கை. அது அவருடைய வந்து அஜெண்டா. அதுதான் வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் வச்சுப்போம், உங்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வோம், ஆனால் வந்து அதிகாரம் வரப்ப தரமாட்டோம்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய நிலைப்பாடு. நம்மளுடைய நிலைப்பாடு வருங்காலங்களில் நம்ம அதிகாரத்திலும் பங்கு கேட்கணுங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாடோடு இருக்கிற கட்சி. இந்த தேர்தல் நம்ம அந்த முழக்கத்தை வைக்கல. ஏன்னா இன்னைக்கு வந்து களம் வேறாக இருக்கிறதால அந்த களத்தையொட்டி நாம் இன்னைக்கு வந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து திமுக கூட்டணியில் நம்ம இன்னைக்கு பயணிக்கிறோம். அந்த கூட்டணி வந்து அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கோம். அது காரணம் வந்து திமுக கூட்டணி தான். நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு கட்சி வந்து எங்களுக்கு அண்ணம் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு பானை சின்னம் வந்து எங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால வந்து காலம் அவர்களுக்கான வழிகாட்டுதலை செய்யும். கூட்டணியில் அவர்கள் அங்கீகாரம் தருவார்களா என்பதை தேர்தலுக்கு பின்பு முடிவு செய்யும் எல்லாமே.